சின்ன வயசுல 2 பேரும் பேசாம போனது இப்போ வரைக்கும் 2 பேரும் அவ பேசினாதான் நான் பேசுவேன், அவன் பேசினாதான் நான் பேசுவேன் அப்படி சொல்லி பிடிவாதமாவே இருக்காங்க. பல வருஷங்கள் ஓடி போயிடுது. 2 பேரும் காலேஜ் படிக்கிற வயசு வந்துடுது. 2 பேர்த்துக்கும் சொல்லாம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட வண்டி ஒரு நாள் ரிப்பேர் ஆயிருது. அதனால அவங்க அண்ணன் வந்து அவங்கிட்ட ராதாவை கொண்டு காலேஜ்ல டிராப் பண்ணிருன்னு சொல்றப்ப ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி சீன் போடுறான். அதனால அவங்க அண்ணாவே வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல சிக்னல்ல 2 பேரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு அவசரமா ஒரு ஒர்க் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ராதாவை நீ கண்டிப்பா கொண்டு டிராப் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுனால ஹீயுமே ஓகே சொல்லி ராதா வந்து கூட்டிட்டு போறா. 2 பேர்த்துக்குமே பிடிச்சதா 2 பேரும் காலேஜ் வந்து போறாங்க. எத்தனை வருஷம் இவங்க பேசாம இருக்க போறாங்க அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து முடிவெடுத்து அவங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ஒரு முடிவு வந்து சொல்றாங்க. செமஸ்டர்ல யாரு கம்மியா மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படி சொல்லிட்டு ராதா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்தணும் அப்படி சொல்லி படிக்கிறா. பட் ரிஷி வந்து அவளை படிக்க விடாம மைக் செட் எல்லாம் போட்டு பயங்கரமா தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அதனால ராதா தன்னோட வீட்டையே கிளம்பி போலான்னு போறப்போ ஒரு ரவுடி கேங் கிட்ட வந்து மாட்டிக்கிறா. ரிஷி தான் வந்து கஷ்டப்பட்டு அந்த ரவுடி கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திருப்பா. அதுல இருந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பழைய மாதிரியே இப்பவும் 2 பேரும் ஒன்னா அவங்க லைஃப் ஹாப்பியா கொண்டு போயிட்டு இருக்காங்க.